அதாவது இந்த 2 மாதத்தில் 2 மாதங்களும் இல்லை, 1.5 மாதத்தில் 45 நாளில் ஸ்டாலின் அவர்கள் 26 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் பெரிய ஜோக்கு. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பெல்லாம் விட்டுட்டார். என்னன்னு ஆட்சி அவர் என்னன்னு கூட தெரியல, என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, அது வேற. இந்த 45 நாள்ல 26 அறிவிப்புகள். என்ன அறிவிப்புகள்? திட்டங்களாம் தான் சொல்லுவாங்க. சாகர நேரத்தில் சங்கரான்னு சொன்னான். இன்னும் இருக்க போறதே இன்னும் 2 வாரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. 5 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்த திமுக தேர்தல் வந்தவுடன் முடித்து கொண்டு, அதுவும் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள், எப்படிப்பட்ட திட்டங்கள், இது திட்டங்களாகலாம். அதாவது 45 நாள்ல 26 திட்டங்கள். வெக்கக்கேடு இதெல்லாம். அதாவது இதில் நான் எனக்கு படிக்கிறதுக்கு கூட மனசு வரல, ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்கணும். இன்னுயிர் காப்போம் நம்பிக்கை நம்மை காக்கும் 48. நலன் காக்கும் ஸ்டாலின். யார நலத்தை காட்டான்னு தெரியல. பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம். இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நிச்சயமா யாருமே கேள்விப்படல. ஆனாலும் இது தினம் ஏதாவது அறிவிப்பு ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போவார். அவருக்கும் என்னன்னு தெரியாது, எழுதி கொடுத்த அதிகாரிக்கும் என்னன்னு தெரியாது, அதுக்கு நிதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாற போவது இவங்க தான். தோழி விடுதியா, குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டமா, கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டமா, கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டமா, உங்களுடன் ஸ்டாலின். நாயா தினம் தானே ஸ்டாலின் அவர்களை உங்களை டிவியில பார்க்கிறோம். ஒரு அறிவிப்பு ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து படிச்சுட்டு போறீங்க. கலைஞர் கைவினை திட்டமா, உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அயோத்தியதாஸ் பண்டிதர் குடியிருப்பு, தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி திட்டம், பேருக்கு குறைச்சல் இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் திட்டம், ஏதோ திட்டம், அண்ணல் அம்பேத்கர் திட்டம், முதலமைச்சர். இப்போதான் உங்களுக்கு தெரியுது பேரெல்லாம். தேர்தல் நெருங்க முதலமைச்சர் தாயுமான திட்டமா, முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாடு. இது ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டாலே தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.